இப்பதான் அவர் ஸ்டார்டிங்கே வந்திருக்காரு. ஆனா நீங்க வந்து மக்கள் வந்து அவர் போய் நிக்கிறாரு. நீங்க வந்து அவர் அகைன்ஸ்டா மக்களை இது பண்றீங்க. தற்கூரியில தான் நாங்க இதுக்கப்புறம் தான் அவர் பண்ண போறாரு எல்லாம். எல்லாம் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. வந்தா நல்லா இருக்கும் அவர் வந்தா. கரெக்டாக தானே பேசியிருக்காரு, உண்மை தானே. ஏன்னா உங்களை கேட்க ஆள் இல்லாதனால தானே நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க. ஒருத்தன் இருக்கான்றதுக்கு மட்டும் தானே நீங்கள் எல்லாமே பயப்படுறீங்க. இத்தனை நாள் நீங்கள் இவ்வளோ பெதுவே இல்லையே, நாங்கள் தான் ஆள்ற மாதிரி பேசுனீங்க. இப்போ அவனை பார்த்து பயப்படுறீங்களே, அப்பயே விஜய் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கலாம். மாற்றம்ன்றது கண்டிப்பா தேவைதானுங்க. நிஜமா உண்மையா அவர் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறாரு. எல்லாருமே டிவி கேனர் பார்த்து தற்குறின்றாங்க. அந்த அவங்க தற்குறின்ற சொல்லுவாங்க வார்த்தையை தற்குறின்ட்டு. முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அவரு. அவங்க சொல்லுவாங்க எல்லாமே, ஆனா எதுவுமே நடந்தது நாங்க இல்ல. தற்குறி இல்ல, அவங்க தற்குறி யாருங்க அரசியலுக்கே சொன்னது? முற்றுப்புள்ளி அப்ப வைக்க அவர் ஒரு கேட்டது ஆட்சி. அந்த வார்த்தை உண்மைதானங்க. கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க இவங்க எல்லாம். இப்ப இவ்வளவு நாள் அந்த மக்கள் தானே போட்டாங்க. இப்ப அதே மக்கள் தான் இப்ப அவருக்கு போடுறாங்களோ இவருக்கு போடுறாங்களோ எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்துல நாங்க சொல்றது இப்ப நாங்க போடணும்னு நினைக்கிறத விட எங்களுக்கு எல்லாம் இப்ப ஓட்டே இல்லைன்றாங்க. இப்ப நாங்க என்ன பண்றது? உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப்.